ஜிபோல்ட் கண்களைக் கொண்டிருந்தது, அதைப் பார்க்க முடிந்தது. அது ஒரு திருப்பத்தை எடுத்து, கருப்பு கரிப்பந்தை தாக்கியது. கரிப்பந்து மரத்திலிருந்து ஒரு சத்தத்துடன் விழுந்து, ஒரு மயக்கத்தில் தரையில் கிடந்தது. கருப்பு கரிப்பந்து மயக்கமடைந்த பிறகு, ஒரு நபர் உண்மையில் வானத்திலிருந்து விழுந்து, அதிலிருந்து டஜன் கணக்கான அடி தூரத்தில் ஒரு உரத்த சத்தத்துடன் தரையில் விழுந்தார். கருப்பு கரிப்பந்து விரைவில் சுயநினைவை பெற்றது. அது தொடர்ந்து சபிக்கவிருந்தபோது, அது தன்னை தாக்கிய மின்னலை நினைவு கூர்ந்தது. எரிச்சலடைந்த அது மெதுவாக முணுமுணுத்தது, கடவுளே! உன்னைச் சபிப்பது என் நோக்கமல்ல, ஆனால் நான், யுன் ஜியு, நவீன உலகில் ஒரு தாழ்ந்த பிச்சைக்காரனிலிருந்து ஒரு அற்புதமான இரகசிய சேவை முகவராக மாறுவதற்கு பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறேன். அமைப்பிலிருந்து இரகசியமாக தப்பித்த பிறகு, இறுதியாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. மின்னல் தாக்கிய பிறகு நான் ஏன் நரம்பிசைக்கு மாறினேன்? இடமாற்றம் என்பது ஒரு விஷயம், ஆனால் நான் ஏன் இந்த இளம் கருமையான பெண்ணின் உடலில் முடிந்தது? சரி, அவள் கருப்பாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு விவசாயியாக கூட மாற முடியாத ஒரு குப்பை துண்டாக அவள் ஏன் இருக்கிறாள்? யுன் ஜியு முணுமுணுத்தபடி பெருமூச்சு விட்டாள். தற்போது அவள் உடலில் வாழ்ந்த நபரின் வாழ்க்கைக் கதையை நினைத்தபோது, அவளால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியவில்லை. உண்மையில், அவளுடைய அசல் ஆளுமை ஏன் மிகவும் முட்டாள்தனமாக இருந்தது, நடைமுறையில் தற்கொலைக்கு சமமான ஒன்றைச் செய்ய வேண்டியிருந்தது. அட்குறி நோபல்பன் அட்குறி அந்த நபரின் பெயர் யுன் சுஜியு, அவளுக்கு 14 வயது. கருமையான சருமம் கொண்டவள் என்பதைத் தவிர, அவள் ஒரு விவசாயியாக மாற முடியாத ஒரு குப்பை துண்டாகவும் இருந்தாள். மேலும், அவள் பிறக்கும்போதே கைவிடப்பட்டாள். அவள் பிறந்த உடனேயே சன்செட் மலையில் உள்ள ஒரு காட்டில் தனியாக விடப்பட்டாள். அதிர்ஷ்டவசமாக, கருணை உள்ளம் கொண்ட யுன் ஜாங்கிங் மற்றும் அவரது மனைவி அவளை கண்டுபிடித்தனர். யுன் ஜாங்கிங் மற்றும் அவரது மனைவி லின் பியுன் திருமணமாகி பல வருடங்கள் ஆயின, ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே, அவர்கள் யுன் சுஜியுவை தத்தெடுத்து யுன் குடும்பத்தில் வளர்க்க முடிவு செய்தனர். யுன் சுஜியு மாதத்தின் 9ஆம் நாளில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவளுக்கு அந்த பெயர் வந்தது. அதைத் தவிர, அவள் குடும்பத்தில் 9வது குழந்தையும் கூட. யுன் குடும்பம் ஏ நகரத்தில் புகழ்பெற்ற விவசாயிகளின் குடும்பமாகும், மேலும் யுன் சாங்கிங் வீட்டுத் தலைவரான யுன் சியோடியனின் இளைய மகன். யுன் சாங்கிங் அசாதாரண திறமைசாலி. யுன் சாங்கிங் அவரை மிகவும் விரும்பினார். யுன் சாங்கிங் அவளை தத்தெடுத்தபோது யுன் சாங்கிங் மிகவும் அதிர்ஷ்டசாலி. துரதிர்ஷ்டவசமாக, யுன் சுஜியுவுக்கு 5 வயதாக இருந்தபோது, அவள் ஒரு விவசாயியாக மாற முடியாத ஒரு குப்பைத் தொட்டி என்று கண்டுபிடிக்கப்பட்டது. யுன் சுஜியுவின் துரதிர்ஷ்டம் அங்கு முடிவடையவில்லை. அவளுக்கு 8 வயதாக இருந்தபோது, யுன் சாங்கிங் மற்றும் அவரது மனைவி ஒரு குடும்ப பணியை மேற்கொண்டிருந்தபோது காணாமல் போனார்கள். அதன் பிறகு, குடும்பம் அவர்களுடனான அனைத்து தொடர்புகளையும் இழந்தது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. காலம் செல்லச் செல்ல, தம்பதியர் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. மேலும் தம்பதியினரின் சொந்த உடைமைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு கல்லறைகளைக் கட்டினார்கள். இதனால், ஏழை யுன் சுஜியு, யுன் குடும்பத்தில் மிகவும் மோசமான நிலையில் சிக்கிக் கொண்டாள். அவள் ஒரு தத்தெடுக்கப்பட்ட மகள், அவள் ஒரு விவசாயியாக மாற முடியாத ஒரு குப்பைத் துண்டு. அவள் வளர்ப்பு பெற்றோரின் பாதுகாப்பை இழந்தவுடன், உணர்திறன் மிக்க யுன் சுஜியு, யுன் குடும்ப உறுப்பினர்களைப் பற்றி எதிர்மறையான கருத்துக்களைக் கொண்டிருக்கத் தொடங்கினாள். அவர்கள் அனைவரும் தன்னை இழிவாகப் பார்ப்பதாகவும்,
குடும்பத்திலிருந்து அவளை விரட்ட விரும்புவதாகவும் அவள் உணர்ந்தாள். அப்போதுதான் பாய் மோயு என்ற ஒரு துளை தோன்றியது. அவர் சில பயனற்ற, பயமுறுத்தும் வார்த்தைகளை பேசினார். அவளுக்கு சுவையாக இல்லாத பேஸ்ட்ரிகளைக் கொடுத்தார். உண்மையில் அவை மிகவும் வறண்டவை. இருப்பினும் அவளுடைய அசல் அப்பாவி ஆளுமை மிகவும் தொட்டது. பாய் மோயு யுன் குடும்பத்தின் பரம எதிரியான பாய் குடும்பத்தின் இரண்டாவது இளம் எஜமானர் என்பது அவளுக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. அவள் எப்போதும் பாய் மோயுவை பின்தொடர்ந்து அவனுடன் ஊர் சுற்றுவதை பார்த்தவுடன் யுன் குடும்பத்தினர் அவளைப் பற்றி என்ன நினைப்பார்கள்? யுன் ஜியுவின் அசல் ஆளுமை என்னவென்று அறிந்ததும் யுன் சியோடியனுக்கு கோபம் வந்தாலும் அவர் அவளுக்கு எச்சரிக்கை செய்து சில அறிவுரைகளை வழங்கினார். காரணம், அவள் இன்னும் இளமையாக இருந்தாள். அவள் மிகவும் பரிதாபகரமான வாழ்க்கையை வாழ்ந்தாள். அவன் அவளை தண்டிக்கக்கூட இல்லை. ஆனால் அவளுடைய அசல் ஆளுமை முற்றிலும் முட்டாள்தனமானது. மேலும் யுன்சியோடியனால் அவள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடியாமல் அப்படிச் செய்ததாக அவள் உணர்ந்தாள். பாய் மோயுவால் கையாளப்பட்ட அவள் யுன் குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பல விஷயங்களைச் செய்தாள். இன்று மூளையற்ற நியாண்டர்தால் மிகவும் முட்டாள்தனமான ஒன்றைச் செய்தாள். அது யுன் குடும்பம் அவளை விரட்டியடிக்க போதுமான காரணமாக இருக்கும். அந்த நபர் அதை ஒரு வெள்ளித் தட்டில் வைத்து தனது பரம எதிரியிடம் கொடுத்தார். யுன் குடும்ப உறுப்பினர்கள் யுன் சுஜியுவில் எவ்வளவு கோபமாக இருந்தார்கள் என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும். அவள் முற்றிலும் நன்றியற்ற பெண். மோசமான விஷயம் என்னவென்றால், இன்று யுன் ஜாங்கிங் மற்றும் அவரது மனைவியின் நினைவு நாள். யுன் ஜியுவின் அசல் ஆளுமை, நிச்சயமாக அவளுடைய தலையில் சில திருக்குகள் தளர்வாக இருந்தன. யுன் சியோடியனின் படிப்பறைக்குள் பதுங்கி ஆன்மா சேர்க்கும் மாத்திரையை திருட இதைவிட மோசமான நாளை தேர்ந்தெடுத்திருக்க முடியாது. வெறுமையான தலை முட்டாள் ஆன்மா சேர்க்கும் மாத்திரையை திருடிய பிறகு அவள் காட்டின் எல்லைக்குச் சென்றாள். அது அரக்கர்களால் நிறைந்திருந்தது. பாய் மோயு அவளைச் சந்திக்கச் சொன்ன இடம் அதுதான். அவள் ஒரு நாயைப் போல நடந்து கொண்டு அதன் உரிமையாளரிடம் ஒரு எலும்புக்காக வாலை ஆட்டினாள். அவள் செல்லும் வழியில் பாய் மோயு தன் கையை பிடித்து தன்னுடன் எப்படி ஓடிவிடுவான் என்று அவள் கற்பனை செய்து கொண்டே இருந்தாள். பாய் மோயு ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரையை கையில் எடுத்தவுடன் முற்றிலும் மாறுபட்ட நபராக மாறுவாள் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவளை கேலி செய்து அவள் எவ்வளவு பயனற்றவள் என்று சொன்ன பிறகு அந்த துளை யுன் சுஜியுவை தரையில் உதைத்தது. அவள் துரதிர்ஷ்டவசமான புல்வெளியாக இருந்ததால் அவள் தலையை ஒரு பாறையில் அடித்து வாளியை உதைத்தாள். யுன் சுஜியு இறந்துவிட்டாள் என்பதை பாய் மோயு பொருட்படுத்தவில்லை. அவன் திரும்பி நகரத்திற்கு திரும்பிச் சென்றான். காட்டில் எப்படியும் ஏராளமான அரக்கர்கள் இருந்தனர். யுன் சுஜியுவின் உடல் அவர்களுக்கு ஒரு சிறந்த உணவை உருவாக்கும். தன் உடலை கைப்பற்றியதிலிருந்து இனிமேல் தன்னை யுன் சுஜியு என்று அழைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்த யுன் ஜியு அவளுடைய அசல் ஆளுமை எவ்வளவு முட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. யுன் ஜியு எவ்வளவு வினோதமான முட்டாள்தனமாக இருந்தாள் என்பதை பார்த்து அவள் முற்றிலும் வாயடைத்து போனாள். அவள் உண்மையில் ஒரு அயோக்கியனுக்காக மட்டுமே பல ஒழுக்கக்கேடான செயல்களைச் செய்தாள். உண்மையிலேயே அவளுக்கு உணவளித்த கையைக் கடித்த அந்த ஸ்டீரியோடைப் நபர் அவள். உனக்கு 14 வயதுதான், தெரியுமா? எதிர்காலத்தில் நீங்கள் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான அழகான பையன்களைச் சந்தித்திருக்கலாம். ஏன் இவ்வளவு அவசரத்தில் இருந்தீர்கள்? ஒரு துளையில் சிக்கிக்கொண்டு நீங்கள் நடைமுறையில் உங்கள் சொந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டீர்கள். உண்மையிலேயே உங்களுக்காக நான் வருந்துகிறேன். ஆனால் உங்கள் தைரியத்தையும் நான் வெறுக்கிறேன். யுன் ஜியு
இப்போது யுன் சுஜியு யுன் குடும்பத்தின் வீட்டிற்கு திரும்பியவுடன் தான் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நினைத்து பார்த்ததால் எதிர்கால பிரச்சினைகளின் முழு தொகுப்பையும் தனது ஆன்மாவை நசுக்குவதை உணர்ந்தாள். என்னவாக இருந்தாலும் இருக்கும். என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். யுன் சுஜியு தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டு முகத்தில் வழிந்த கண்ணீரை தன் ஸ்லீவ் மூலம் துடைத்தாள். பின்னர் அவள் தனது 2 குட்டையான கால்களுடன் சிட்டிக்கு திரும்பினாள். இருப்பினும் சிறிது தூரம் பயணித்த பிறகு அவள் கண்கள் திடீரென்று பிரகாசித்தன. ஆமா, யாரோ ஒருவர் தரையில் முகம் குப்புறக் கிடக்கிறார்கள். யுன் சுஜியுவால் அவரது சுவாசத்தை கேட்க முடியாததால் அந்த நபர் இறந்திருக்கலாம். தெளிவாகச் சொல்லப்போனால் அவளுக்கு கேட்கும் திறன் அதிகம். அதனால் அவன் மூச்சு விட்டால் அவன் சொல்வதை கேட்பாள் என்பது தர்க்கரீதியானது. யுன் சுஜியு ஒரு ரகசிய சேவை முகவராக இருந்தாலும் அவள் ஒரு பயந்த பூனை. பாதுகாப்பாக இருக்க அவள் ஒரு கூழாங்கல்லை எடுத்து அந்த நபர் மீது வீசினாள். அந்த கூழாங்கல் அந்த நபரின் முதுகில் விழுந்தது. அவர் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. யுன் சுஜியு சிரித்தாள். அவள் பணக்காரனாக போகிறாள். அவன் உடை அணிந்திருந்த விதத்திலிருந்தே அந்த துரதிர்ஷ்டவசமான ஆன்மா பணக்காரன் என்பதை அவளால் அறிய முடிந்தது. அவன் நிறைய நல்ல பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. யுன் சுஜியு தங்கமும் வெள்ளியும் குவியலாக அவளை நோக்கி அசைப்பது போல் உணர்ந்தாள். அவள் அந்த மனிதனை நோக்கி ஓடும்போது அவள் அடியில் ஒரு நீரூற்று இருந்தது. ஏய், நீ உயிருடன் இருக்கிறாயா? யுன் சுஜியு ஒரு மரக்கிளையால் அவனை குத்தினாள். ஆனாலும் அவன் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. யுன் சுஜியு கண்களைச் சுருக்கி இறந்துவிட்டதாக கருதப்படும் மனிதன் அணிந்திருந்த ஆடைகளை ஆராய்ந்தபோது காது முதல் காது வரை சிரித்தாள். ஹே, கடவுள் என்னை கைவிடவில்லை என்று தெரிகிறது. இதை பாருங்க. அவர் எனக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். அவருடைய உடைகள் விலையுயர்ந்த துணிகளால் ஆனவை என்பது தெளிவாகத் தெரிந்தது. அதனால் அவர் ஏராளமான புதையல்களைச் சுமந்து செல்ல வேண்டியிருந்தது. யுன் சுஜியு அவரை புரட்டி போட்டாள். அவள் உடனடியாக திகைத்து போனாள். என்ன ஆச்சு? அவர் ஒரு அழகான பையன். அனைத்து நவீன அழகான ஆண் பிரபலங்களும் அழகான ஆண்களும் அவருடன் ஒப்பிடவே முடியாது. இதைத்தான் நீங்கள் ஒரு உச்சதர அழகான பையன் என்று அழைக்கிறீர்கள். ஐயோ, அவருடைய முகத்தின் வடிவத்தை பாருங்கள். ஐயோ, அவருடைய மூக்கு. அட்குறி நோபல்பன் அட்குறி அந்த மனிதர் எவ்வளவு அழகாக இருந்தார் என்பதை பார்த்து யுன் சுஜியு சிறிது நேரம் மயக்கத்தில் இருந்தார். பின்னர் அவள் பெருமூச்சு விட்டாள். என்ன வீண். அவருடைய அழகான தோற்றம் அவர் இறந்துவிட்டார் என்ற உண்மையை மாற்றாது. அவர்கள் சொல்வது போல் அழகானவர்கள் உண்மையில் சீக்கிரமாக இறந்துவிடுகிறார்கள். இல்லையா? யுன் சுஜியு தனது வாழ்க்கையில் அழகான ஆண்களைப் பார்த்ததில்லை என்பது போல் இல்லை. சிறிது நேரம் அவள் திகைத்துப் போய் இறந்த மனிதனை கொள்ளையடிக்க விரும்புவதை நினைவு கூர்ந்தாள். அவள் தன் அதிகாரப்பூர்வ பணிக்கு திரும்பினாள். ஏய், அழகா, எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய செல்வத்தை மறுமைக்கு உன்னுடன் கொண்டு வர முடியாது, இல்லையா? நான் உனக்கு ஒரு உதவி செய்து உன் பொருட்களை உன் சார்பாக பாதுகாப்பேன். யுன் சுஜியு பேசி முடித்த பிறகு அவள் அந்த மனிதனின் அனைத்து பைகளையும் தோண்ட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் நீண்ட நேரம் அவ்வாறு செய்த பிறகும் ஒரு நாணயம் கூட, தங்கம் அல்லது வெள்ளியைக் கூட அவள் கண்டுபிடிக்கவில்லை. யுன் சுஜியு தன் மேலாடையை ஊதிவிட்டாள். இரத்தக்களரி, நீ ஏன் பணக்காரன் என்ற தவறான எண்ணத்தை ஏன் கொடுத்தாய்? நீ மிகவும் ஏழையாக இருக்கும்போது இவ்வளவு அழகாக இருப்பதன் பயன் என்ன? நல்ல தோற்றத்தை எவ்வளவு வீணாக்குவது? கோபம். யுன் சுஜியு கோபமாக. யுன் சுஜியு உண்மையில்
அந்த மனிதனை நிர்வாணமாக்கினார். ஆமா. அவள் தன் ஆடைகளை கழற்றிவிட்டு அதற்கு பதிலாக அந்த ஆணின் உடையை அணிந்தாள். இது கொஞ்சம் பெரியது, ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி. அழுக்கு ஆடைகளை அணிவதை விட இது நல்லது. இருப்பினும் அடுத்த நொடி இதோ அவனுடைய ஆடைகள் உண்மையில் தானாகவே சுருங்கிவிட்டன. அது இப்போது அவளுக்கு சரியாக பொருந்தியது. யூன் சுஜியு மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டாள். அவள் மகிழ்ச்சியுடன், ஐயோ, இந்த அழகான பையனின் உடைகள் இவ்வளவு பொக்கிஷமாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும் என்றாள். யூன் சுஜியு ஒரு கணம் அதைப் பற்றி யோசித்து தனது புதிய ஆடைகளுக்கு மேல் தனது அழுக்கு அங்கியை அணிய முடிவு செய்தாள். ஒருவர் தங்கள் செல்வத்தை ஒருபோதும் காட்டக்கூடாது, மற்றவர்கள் தங்கள் கண்கள் அந்த ஆடைகளில் இருக்கும் என்று அவள் கவலைப்பட்டாள். மம், இந்த அழகான பையன் எதையோ பிடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் தனது வலது கையால் எதையோ இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பதை யூன் சுஜியு உணர்ந்தாள். தனக்கு ஒரு செல்வத்தை தரக்கூடிய அத்தகைய வாய்ப்பை யூன் சுஜியு ஏன் விட்டுவிட வேண்டும்? மிகுந்த சிரமத்துடனும் மிகுந்த பலத்துடனும் இறுதியாக அந்த ஆணின் கையை அந்த பொருளிலிருந்து பிடுங்க முடிந்தது. அவளால் அவனை உள்ளுக்குள் சபிக்காமல் இருக்க முடியவில்லை. நீ ஒரு செத்துப்போன ஆள், தெரியுமா? உனக்கு ஏன் இவ்வளவு பலம் இருக்கணும்? பிறகு அவள் அந்த பொருளை பார்த்தாள். அவள் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தாள். அது ஒரு அசிங்கமான பழம். அவள் அதை முகர்ந்து பார்க்க மூக்கின் அருகே கொண்டு வந்தாள். அது கொஞ்சம் மணமாக இருந்தது, ஆனால் அவள் உதடுகளை பிதுக்காமல் இருக்க முடியவில்லை. இது வெளிப்படையாக ஒரு மதிப்புமிக்க பழம் அல்ல. தரமான ஸ்பிரிட் பழங்களில் ஒரு விசித்திரமான மற்றும் வலுவான வாசனை இருக்க வேண்டும். இருப்பினும் யூன் சுஜியுவுக்கு கொஞ்சம் தாகம் எடுத்ததால் அவள் பழத்தை மெல்ல ஆரம்பித்தாள். சில வினாடிகளுக்குப் பிறகு அவள் அதை சாப்பிட்டு முடித்தாள். அவள் சாதாரணமாக பழத்தின் மையப்பகுதியை தரையில் எறிந்துவிட்டு வெளியேறத் தயாராக இருந்தபோது அவளுடைய பார்வை தற்செயலாக அந்த மனிதனின் அழகிய முக அம்சங்களில் விழுந்தது. அவளை ஆட்கொண்டது அவளுக்கு தெரியவில்லை, ஆனால் அவள் அவன் முகத்தை தடவினாள். தொடுவதற்கு அது மிகவும் நன்றாக இருந்தது. மேலே வானம். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அட்குறி நோபல்பன் அட்குறி யூன் சுஜியு மிகவும் வெட்கமற்ற நபராக இருந்தபோது அவள் திடீரென்று முகம் சிவந்து, நான் ஒரு உணர்வை சமாளிக்க முயற்சிக்கவில்லை. என் கையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆமாம், நான் என் கையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபர் என்று முணுமுணுத்தாள். ஏய், அழகான பையன், உன் உடைகளுக்கு மிக்க நன்றி. நான் ஒரு இளம் பெண். எனக்கு அதிக வலிமை இல்லை, அதனால் உன்னை புதைக்க நான் குழி தோண்டப் போவதில்லை. சில அரக்கர்கள் விரைவில் வந்து உன் உடலை கவனித்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, நான் உன்னை மீண்டும் பார்க்க மாட்டேன். யூன் சுஜியு பீதியுடன் பேசி முடித்துவிட்டு கிட்டத்தட்ட அங்கிருந்து வெளியேறினார். அரை மணி நேரம் கழித்து வானத்தில் ஏராளமான கருப்பு புள்ளிகள் தோன்றின. கருப்பு நிறத்தில் இருந்த பல ஆண்கள் தரையில் விழுந்தனர். அவர்கள் வந்தவுடன் தரையில் இருந்த மனிதனைக் கண்டு அவர்கள் திகைத்துப் போனார்கள். அவர்கள் மிகவும் குழப்பமாக உணரத் தொடங்கியபோது தரையில் இருந்த மனிதன் திடீரென்று கண்களைத் திறந்தான். யூன் சுஜியு அவனை அப்போது பார்த்திருந்தால் அவள் நிச்சயமாக அவனை ஒரு அழகான பையனாக நினைத்திருக்க மாட்டாள். காரணம், அந்த மனிதன் கண்களை திறந்த உடனேயே அவன் ஒரு மிகவும் கொடூரமான மற்றும் கொலைகார ஒளியை வெளிப்படுத்தினான். அவன் மரணத்தின் கடவுள் போல் இருந்தான். அவனுடைய இருப்பு ஒரு நபரை நடுங்க வைக்கும். அவன் பார்வை கருப்பு நிறத்தில் இருந்த மனிதர்கள் மீது விழுந்தது. மனிதர்களின் தலைவர் விரைவாக எதிர்வினையாற்றினார். அவன் உரத்த சத்தத்துடன் திரும்பி தரையில் மண்டியிட்டான்.
கருப்பு நிறத்தில் இருந்த மற்ற மனிதர்கள் உடனடியாக தங்கள் மயக்கத்திலிருந்து விடுபட்டு அதை பின்பற்றினர். அவர்கள் திரும்பி மண்டியிட்டார்கள். ஒருவர் அவர்களை கவனமாகப் பார்த்தால் ஒருவர் கவனிக்க முடியும், ஐயோ, உலகத்தில் யாருக்குத்தான் உச்ச ஆண்டவருக்கு எதிராக வார்த்தை சொல்ல துணிச்சல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்ததால் அவர்கள் கொஞ்சம் நடுங்கினர். பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மதிப்புமிக்க குடும்பங்கள் மற்றும் உயரடுக்குகளிலிருந்து வந்த பல பெண்களை உச்ச ஆண்டவர் நிராகரித்தார். ஒரு முக்கிய இடம் கூட இல்லாத கிங்ஸ்வான் கண்டத்தில் அவர் தனது கன்னித்தன்மையை பறிப்பார் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. உச்ச ஆண்டவர் ஒரு தீவிர கிருமி விரோதி. அவர் மற்றவர்களை 3 அடி தூரத்திற்குள் வர அனுமதிக்க மாட்டார். ஆனால் இப்போது அவர் கிங்ஸ்வான் கண்டத்தில் உள்ள ஏதோ ஒரு பாழடைந்த மலையில் அவருக்கு வார்த்தை சிகிச்சை அளிக்கப்பட்டதா? அவள் எப்படிப்பட்ட பெண்? அவளுக்கு எப்படி இவ்வளவு தற்கொலை தைரியம் இருக்க முடியும்? அவர்களின் உச்ச ஆண்டவர் கோபத்தில் பற்களைக் கடித்தார், ஆனால் அவர் சிறிது நேரம் மயக்கத்தில் இருந்தார். பின்னர் அவர் ஒரு நொடியில் நகர்ந்து மறைந்தார். கருப்பு நிறத்தில் இருந்த ஆண்கள் ஒரே குரலில் முகம் சுளித்தனர். அவர்களில் ஒருவர் குழப்பமான முகபாவத்துடன் கேட்டார், கோட்பாட்டளவில் கிங்ஸ்வான் கண்டத்தில் உள்ள அனைவரும் உச்ச ஆண்டவருக்கு இணையாக இருக்கக்கூடாது, சரி? இது எப்படி? அந்த வக்கிரமான பெண் உச்ச ஆண்டவர் ஆபத்தில் இருப்பதை பயன்படுத்தி அவரை கடிந்து கொண்டிருக்க வேண்டும். கருப்பு நிறத்தில் இருந்த ஆண்களில் ஒருவர் கோபத்துடன் கூறினார், அது ஒரு பெண் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரிந்ததெல்லாம் அது ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். அட்குறி நோபல்பன் அட்குறி. அந்த கருதுகோளை கேட்டதும் கருப்பு நிறத்தில் இருந்த மற்ற ஆண்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடவுளே, எங்கள் தூய மற்றும் களங்கமற்ற உச்ச ஆண்டவர் ஒரு மனிதனால் சொல்லப்பட்டிருக்கலாம். அவர்கள் அனைவரும் உடனடியாக ஒரு பெரிய குற்றத்தைச் செய்ததாக உணர்ந்தனர். தங்கள் உச்ச ஆண்டவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க அவர்கள் எப்படி அனுமதித்திருக்க முடியும்? அவர்களின் பாவங்களுக்கு தண்டனையாக அவர்கள் கொல்லப்பட வேண்டும். சிறிது நேரத்திற்குப் பிறகு உச்ச ஆண்டவர் பீமிங் ஒரு இருண்ட ஒளியை வெளிப்படுத்தி திரும்பினார். கருப்பு நிறத்தில் இருந்த மனிதர்களின் தலைவரான ஆன்ஃபெங் விழுங்கினார். பின்னர் அவர் டோட்டாவைக் கடித்து, உன்னத ஆண்டவரே, நீங்கள் அற்புதமான சூரிய அஸ்தமன பழத்தை பெற முயற்சிக்கவில்லையா? ஏன் என்று கேட்டார். நான் வாள் கட்டுப்பாட்டை செயல்படுத்திக் கொண்டிருந்தபோது திடீரென்று என் மேலே ஒரு வான மின்னல் தோன்றியது. என்னுடைய சாகுபடி தளம் அடக்கப்பட்டதால் நான் எதிர்பாராத விதமாக பிடிபட்டேன். அது என்னை தாக்கியது. பீமிங்கின் முகபாவனை இருட்டாக இருந்தது. எங்கிருந்தோ ஒரு வான மின்னல் ஏன் தோன்றியது? குறிப்பிட தேவையில்லை, அது ஒரு ஊதா நிற வான மின்னல். அவை நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவை. அது மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒரு ஃபெங் தனது தோள்களை குனிந்து சில தகவல்களைப் பெற ஒரு கேள்வியை கேட்க முயன்றார். உன்னதமான ஆண்டவரே, நீங்கள் அற்புதமான சூரிய அஸ்தமன பழத்தை பெற முடிந்ததா? ஆம், பீமிங் திட்டவட்டமாக பதிலளித்தார். உற்சாகமாக உணர்ந்த ஆன்ஃபெங், அது அருமை, உன்னதமான ஆண்டவரே. சூரிய அஸ்தமன பழத்தை நாம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட யாங் மாத்திரையாகச் செம்மைப்படுத்தும் வரை உங்கள் உடலில் உள்ள குளிர் விஷத்தை தற்காலிகமாக அடக்க முடியும். பீமிங் குளிர்ச்சியாக குரட்டை விட்டார். ஆண்கள் உறைந்து போவது போல் உணர்ந்தனர். வேறு யாரோ அதைச் சாப்பிட்டிருக்கிறார்கள். கருப்பு நிறத்தில் இருந்த ஆண்கள் பீமிங்கின் பார்வையை பின்தொடர்ந்து அருகில் தரையில் கிடந்த ஒரு பழத்தின் மையத்தைக் கண்டனர். அதில் ஒரு சதை துண்டையும் மிச்சமில்லை. எல்லோரும் உடனடியாக என்ன நடந்தது என்று ஊகித்தனர். ஐயோ, கடவுளே! அந்த துணிச்சலான வக்கிரம் உச்ச ஆண்டவரை மட்டுமல்ல,
அது யாராக இருந்தாலும். அந்த அற்புதமான சூரிய அஸ்தமன பழத்தையும் சாப்பிட்டதா? இந்த விஷயத்தை விசாரித்து பாருங்கள். அந்த பொருளை கண்டுபிடித்து அதைக் கொன்று அதை ஒரு மருத்துவ மாத்திரையாகச் செம்மைப்படுத்துங்கள். டிபி மிங் கடித்த பற்களின் வழியாக சீறினார். ஒரு பெண் தனது பற்களைக் கடித்து தன்னைத்தானே கட்டிக்கொண்டு, உயர்ந்த ஆண்டவரே, அது ஆணா அல்லது பெண்ணா என்று கேட்டார். நாம் கவனிக்க வேண்டிய சிறப்பு பண்புகள் ஏதேனும் உள்ளதா? அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு தாழ்ந்த, வெட்கமற்ற, ஆபாசமான, பேராசை கொண்ட, வக்கிரமான பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் என் ஸ்னோ சில்க் புரோகேட் சட்டையையும் திருடிவிட்டாள். எனக்கு தெரியும், அவ்வளவுதான். மீதமுள்ளவற்றை நீங்களே கண்டுபிடிக்கவும். அவளை கண்டுபிடிக்காவிட்டால் திரும்பி வராதே. யூன் சுஜியு தனக்குச் செய்ததை டிபி மிங் நினைவு கூர்ந்தபோது அவரது முகம் மிகவும் இருட்டாக மாறியது. அந்த நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட காது கேளாதவராகவும் குருடராகவும் இருந்தபோதிலும் அவர் தனது தொடு உணர்வை இழக்கவில்லை. அந்த விஷயம் என்னை நிர்வாணமாக்க துணிந்தது. அதற்கு மேல் அவள். அதுதான் நான் அவளை மன்னிக்க முடியாத ஒரே விஷயம். அவள் இறக்கத் தகுதியானவள். டிபி மிங் நீர்வீழ்ச்சியின் கீழ் பலமுறை குளித்துவிட்டாலும் அவர் இன்னும் விசித்திரமாக உணர்ந்தார். டிபி மிங் சொன்னதைக் கேட்டதும் அன்ஃபெங் மற்றும் கருப்பு நிறத்தில் இருந்த மற்ற ஆண்கள் திகைத்து போனார்கள். அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். உச்ச ஆண்டவரை, உண்மையிலேயே ஒரு ஆணால் கடிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்க முடியுமா? மறந்துவிடு. அந்த பொருளை நானே அடித்துக் கொன்று அதை ஒரு மருத்துவ மாத்திரையாக மாற்றுவேன். என்ன நடந்தது என்று கோபமாக இருந்தாலும். டிபி மிங் உண்மையில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தார். பூமியில் யார் எனக்கு இப்படி ஒரு காரியத்தைச் செய்யத் துணிவார்கள்? எவ்வளவு துணிச்சலானவர்! யூன் சுஜியுவுக்கு அவள் ஒரு கொலைகாரனின் இலக்காக மாறிவிட்டாள் என்பது தெரியாது. அப்போது அந்த முட்டாள் தன் அசல் ஆளுமையை சபித்துக் கொண்டிருந்தான். அவள் அழ விரும்பினாள். ஆனால் கண்ணீர் வரவில்லை. அவளுடைய அசல் ஆளுமையின் நற்பெயர் மிகவும் மோசமாக இருந்ததால் அது தரவரிசையில் இருந்து விலகியது. அரக்கர்களால் நிறைந்த காட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவள் ஒரு சில மக்களைச் சந்தித்தாள். அவள் வெட்கமின்றி அவர்களிடம் எப்படி கெஞ்சினாலும் யாரும் அவளுக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் அனைவரும் யுன் சுஜியுவை மக்கள் நாய் மல குவியல்களை பார்க்கும் விதத்தில் பார்த்தார்கள். அவர்களின் முகபாவங்கள் வெறுப்பால் நிறைந்திருந்தன. ஸ்கிராம், குப்பை. அது சரி. நீ ஒரு அசிங்கமான குப்பை துண்டு என்பது ஒரு விஷயம், ஆனால் நீ இளம் மாஸ்டர் மோயுவை பின்தொடர வேண்டியிருந்தது. வெட்கமே இல்லாதது. யுன் குடும்பம் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவர்கள் உண்மையில் இவ்வளவு நன்றி கெட்ட, துரோகியான ஒரு பிச்சைக்காரனை வளர்த்தார்கள். இன்று யுன் ஜாங்கிங் மற்றும் அவரது மனைவியின் நினைவு நாள் என்று கேள்விப்பட்டேன். யுன் சுஜியு ஏன் தனது இறந்த பெற்றோரை வீட்டில் வணங்கவில்லை? அவள் இங்கே என்ன செய்கிறாள்? இளம் மாஸ்டர் மோயுவை மீண்டும் தொந்தரவு செய்ய அவள் இங்கே வந்திருக்கிறாள் என்பது தெளிவாகிறது. எவ்வளவு வெட்கக்கேடானது! துயரமடைந்த யுன் சுஜியுவுக்கு நகரத்திற்கு திரும்பிச் செல்வதைத் தவிர வேறு வழி இல்லை. ஆனால் அவள் ஒரு சிறிய வெள்ளித் துண்டைத் தோண்டி எடுத்து 2 காவலர்களிடம் வீசினாள். 2 காவலர்களும் மிகவும் அதிர்ச்சியடைந்ததால் அவர்களின் வாய்கள் அகலமாக திறந்திருந்தன. யுன் சுஜியு நீண்ட நேரம் வெளியேறிய பிறகும் அவர்கள் விரைவில் தங்கள் வாயை மூடுவார்கள் என்று தெரியவில்லை. எனக்கு புரிகிறதா? 9வது இளம் எஜமானி பைத்தியமா? அவள் எல்லோரையும் விட உயர்ந்தவள் போல வழக்கமாக பேசுகிறாள், பிறகு இன்று திடீரென்று ஏன் இவ்வளவு நட்பாக இருக்கிறாள்? அவள் எங்களுக்கு வெள்ளியை கூட கொடுத்தாள்.
யூன் சுஜியு அவள் அறைக்கு திரும்பிச் செல்லவிருந்தபோது ஒரு டீனேஜ் பெண் அவளை பிடித்து ஒரு மூலைக்கு இழுத்துச் சென்றாள். யூன் சுஜியு, இங்கே வருவதற்கு நீ எப்படி இவ்வளவு வெட்கமில்லாமல் இருக்க முடியும்? நீ உண்மையிலேயே நன்றியற்ற துரோகி. தாத்தா உன்னை மிகவும் நன்றாக நடத்தினார். ஆனால் ஆன்மா சேகரிப்பு மாத்திரையை திருடி அவனுக்கு பதிலடி கொடுத்தாயா? இன்று உன் தந்தையின் மரண ஆண்டு. கடவுளுக்காக நீ உண்மையில் அப்படி ஏதாவது செய்தாயா? நீ ஒரு பன்றியா? இல்லை. நீ ஒரு பன்றியை விட மோசமானவள். இப்போதே எனக்கு ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரையைக் கொடு, இல்லையென்றால் தாத்தா கூட உன்னை மன்னிக்கப் போவதில்லை. யூன் சுஜியு தன் தோள்களை குனிந்து கொண்டாள். அவளுக்கு முன்னால் இருந்த எரியும் டீனேஜ் பெண் முத்து வெள்ளை நிற உடையை அணிந்திருந்தாள். அவள் முட்கள் நிறைந்த அழகான ரோஜாவைப் போல இருந்தாள். அந்த டீனேஜ் பெண் யூன் சுஜியுவின் உறவினர் யூன் சுஜியு. அவளுடைய மூத்த மாமாவின் மகளும் கூட. 5வது சகோதரி. நான் முதலில் என் அறைக்கு திரும்பி உடை மாற்ற வருவேன். அதன் பிறகு மாத்திரையை உடனடியாக தாத்தாவிடம் திருப்பித் தருகிறேன். யூன் சுஜியு யூன் சுவுவிடம் ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரை பாய் மோயுவுக்கு கொடுக்கப்பட்டதாகச் சொல்ல துணியவில்லை என்பது தெளிவாகிறது. அவள் அவ்வாறு செய்தால் பிந்தையவள் அவளை முழுவதுமாக விழுங்கிவிடுவாள். யூன் சுஜியு பேசி முடித்த பிறகு அவள் தன் அறைக்கு திரும்பிச் சென்றாள். யூன் சுவு ஒரு சீற்றத்துடன் அவளை தொடர்ந்து கண்டித்தான். ஐயோ கடவுளே, எனக்கு மாரடைப்பு வரப்போகிறது. நான் சொல்லாமலேயே அவள் மிகவும் கொடூரமாக இருக்கிறாள். மாத்திரை ஏற்கனவே பாய் மோயுவுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது என்று. நான் உண்மையிலேயே அவளிடம் உண்மையைச் சொன்னால் அவள் என்னை உயிருடன் தோலுரித்து விடுவாள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? யூன் சுஜியு அவள் அறைக்குள் நுழைந்து ஒரு நாட்காலியில் சாய்ந்தாள். யூன் சுஜியு. ஓ யூன் சுஜியு, சொல்லுங்கள், நீங்கள் ஒரு முட்டாள் அல்லது என்ன? நீங்கள் ஒரு முட்டாள். உங்கள் வீட்டை பாருங்கள். உங்கள் அறையில் உள்ள தளபாடங்களை பாருங்கள். எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது. யூன் குடும்பத்தினர் உங்களை மிகவும் நன்றாக நடத்தினர். நீங்கள் உண்மையில் ஒரு இதயமற்ற செயலைச் செய்து அவர்களுக்கு கைமாறியுள்ளீர்கள். இப்போது நான் உங்கள் குப்பைகளை சுத்தம் செய்ய வேண்டும். யூன் சுஜியு முணுமுணுத்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அவள் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தாள். அவள் உடலில் உள்ள அனைத்து முடிகளும் எழுந்து நின்றன. அவள் ஆபத்தை உணர்ந்தாள். அவள் ஒரு கொலைகார ஒளியை உணர்ந்தாள். பலத்த இடி சத்தம் கேட்டது. அரை குப்பைகளின் குவியலாக மாறுவதை யூன் சுஜியு பார்த்தாள். எந்த நேரத்திலும் இடிந்து விழும் என்பது போல முழு வீடும் அதிர்ந்தது. அட்குரி நோபல்பன், அட்குரி, என்ன நடக்கிறது? இது ஒரு பூகம்பமா அல்லது யூன் குடும்ப உறுப்பினர்கள் என்னை அடிக்க இங்கே இருக்கிறார்களா? யூன் சுஜியு இப்போது நடந்ததைக் கண்டு குழப்பமடைந்தது போல அவள் உடல் திடீரென்று உறைந்து போனது. அவளால் அசையவே முடியவில்லை. பின்னர் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவளை முற்றத்திற்குள் இழுத்துச் சென்றது. யூன் சுஜியுவை தரையில் கடுமையாகத் தள்ளி முகம் குனிந்து ஒரு சத்தத்துடன் தள்ளினார். அவள் முற்றிலும் குழப்பமடைந்தாள். அந்த காலத்திலும் இடத்திலும் இருந்த மக்கள் ஆன்மீக சக்தியை அல்லது அது என்னவாக அழைக்கப்பட்டாலும் வளர்த்து கொண்டார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தாலும் இது ஒரு கற்பனை நாவலிலிருந்து நேரடியாக வந்த ஒன்று. யாரோ குளிர்ச்சியாக மூக்கால் அடித்தார்கள். யூன் சுஜியு மீண்டும் நகர முடிந்தது. அவள் மீண்டும் எழுந்து நின்று தனக்கு முன்னால் இருந்த நபரை நன்றாக பார்த்தாள். அவர் யார் என்பதை அவள் உணர்ந்ததும் அவள் மிகவும் பயந்து அவளுடைய கால்கள் ஜெல்லியாக மாறி அவள் மீண்டும் தரையில் விழுந்தாள். யூன் சுஜியு தன் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்தாள். வானத்தின் ஆவிகளே, பூமியின் ஆவிகளே, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். அழகான பையன்.
இல்லை, அழகான பையன். நான் உன் துணிகளை திருடிவிட்டேன் என்று எனக்குத் தெரியும், ஆனால் உன்னைக் கொன்றது நான் அல்ல. அதாவது, உன் வெறுப்பு உன் எதிரி மீது மட்டுமே செலுத்தப்பட வேண்டும், தெரியுமா? உன்னைக் கொன்றவனை பழிவாங்க வேண்டும். உனக்கு என்ன தெரியும்? எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 15ஆம் தேதிகளில் நான் உனக்காக சில ஜோஸ் பேப்பரை எரிப்பேன். அழகான பையன். நீ உயிருடன் இருந்தபோது ஒரு பணக்காரன், மதிப்புமிக்கவன், மன்னிக்கும் குணம் கொண்டவன், கருணை உள்ளவன் என்பதை உன் தோற்றத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும். என்னைப் போன்ற பரிதாபகரமான ஒருவரின் நிலைக்கு நீ உன்னை தாழ்த்திக் கொள்ள விரும்பமாட்டாய், இல்லையா? என் வாழ்க்கை ஒரு உண்மையான அழுகை கதை, நீ அதைக் கேட்டால் நிச்சயமாக கண்ணீர் விடுவாய். என்னைப் பாருங்க. நான் பிறக்கும்போதே கைவிடப்பட்டேன்னு மட்டும் இல்ல, நானும் அசிங்கமானவதான். ஆனா அது மட்டும் இல்ல, நான் ஒரு விவசாயியா கூட ஆக முடியாத ஒரு குப்பைத் துண்டு. அது மட்டும் இல்ல, நான் முட்டாள். ஒரு அயோக்கியனால ஏமாந்துட்டேன். நான் என் புத்தியில இருந்ததாலதான் உங்க துணிகளை உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கினேன். நீங்க திரும்ப வேணும்னா நான் உடனே அதை கழட்டிடுவேன். முழுமை. அவளால் அவனை எதிர்த்து போராடவே முடியவில்லை. எனவே கையில் இருக்கும் எந்த வழியையும் பயன்படுத்தி பிரச்சினையை தீர்க்க அவளுக்கு வேறு வழி இல்லை. டீபெய்மிங் புருவங்களைச் சுருக்கினார். அவளை உடனடியாக அறைந்து கொல்வதே அவரது அசல் திட்டம். யூன் சுஜியு இவ்வளவு ஒரு அரட்டைக்காரனாக இருப்பார் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவரது கௌரவம் மற்றும் அதிகாரத்தால் யாரும் அவரது முகத்தில் இவ்வளவு சொல்ல துணிந்ததில்லை. யூன் சுஜியுவின் முகம் மிகவும் உற்சாகமாக இருந்ததால் டீபெய்மிங் மயக்கமடைந்தார். அதன் காரணமாக அவர் இன்னும் அவளை கொல்லவில்லை. அந்த நேரத்தில் யூன் சுஜியு ஏற்கனவே அணிந்திருந்த அழுக்கு அங்கியை கழற்றியிருந்தார். பின்னர் அவளுக்கு டீபெய்மிங்கின் ஆடைகளை மெதுவாக கழற்றுவதைத் தவிர வேறு வழியில்லை. அவள் எப்படியும் ஒரு உள்ளாடை அணிந்திருந்தாள். எனவே அவள் தன் நட்சத்திரக்குறி பிகளை ஒளிரச் செய்வது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யூன் சுஜியு பேசுவதை நிறுத்தியதை டீபெய்மிங் கவனித்ததும் அவர் கையை உயர்த்தி யூன் சுஜியுவை கொல்லத் தயாரானார். இருப்பினும் டீபெய்மிங் என்ன செய்கிறாள் என்பதை யூன் சுஜியு தன் கண்ணின் ஓரத்திலிருந்து பார்க்க முடிந்தது. அவள் உள்ளுக்குள் நடுங்கினாள். இந்த அழகான பையன் என்னைக் கொல்லப் போகிறான். இப்போது நான் என்ன செய்வது? விரக்தியில் யூன் சுஜியு முன்னோக்கி ஓடி டீபெய்மிங்கின் தொடையை கட்டிப்பிடிக்க முடிவு செய்தார். இளவரசர் சார்மிங், இப்போது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும். நீங்கள் இறக்கவில்லை. என் பரிதாபகரமான வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், இல்லையா? நான் முன்பு உங்களிடம் பொய் சொன்னேன். நான் உன்னை அங்கே பார்த்த தருணத்தில் உன்னை உண்மையில் காதலித்தேன். நான் உன் துணிகளை திருடினேன், ஏனென்றால் நான் உன்னை காதலித்தேன். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நீ இறந்துவிட்டாய் என்று நினைத்தேன். உன் துணிகளை திருடித்தான் என்னை ஆறுதல்படுத்த முடியும் என்று நான் மிகவும் சோகமாக இருந்தேன். உன்னை இழக்கும் போதெல்லாம் அதை பார்க்கத் திட்டமிட்டேன். நான் உன் துணிகளை அணிந்திருக்கும்போது நீ என் அருகில் இருப்பது போல் உணர்கிறேன். அழ நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பிற்கு என்னை மன்னிக்க உன் இதயத்தில் தைரியம் இல்லையா? தயவுசெய்து. என் இளஞ்சிவப்பு பஞ்சு போன்ற இளம் இதயம் உனக்காக மட்டுமே துடிக்கிறது. ஒரு ஃபெங் மற்றும் கருப்பு நிறத்தில் உள்ள மற்ற ஆண்கள் அருகில் ஒளிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் சிரிப்பதைத் தடுக்க முடியவில்லை. கருமையான சருமம் கொண்ட பெண் மிகவும் கொடூரமான கதைகளைக் கொண்டு வருவதில் அற்புதமாக இருந்தாள். அவளுடைய இதயம் இளஞ்சிவப்பு பஞ்சு போன்ற மற்றும் இளமையாக இருந்தது.
அவளுக்கு ஒரு வக்கிரமான இதயம் இருக்கிறது என்று அவள் சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். டிபி மிங் இதுபோன்ற எதையும் பார்த்ததில்லை. அவரது கடந்தகால ரசிகர்கள் அனைவரும் வெட்கப்பட்டவர்கள். அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் வெட்கத்துடனும் பயத்துடனும் தடுமாறுவார்கள். டிபி மிங்கிடம் தங்கள் காதலை இவ்வளவு நேரடியான முறையில் யாரும் ஒப்புக்கொண்டதில்லை. யுன் காரணமாக சுஜியுவின் உணர்ச்சிபூர்வமான ஒப்புதல் வாக்குமூலத்தில் யுன் சுஜியு சிறிது நேரம் தனது தொடையை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதை டிபெய்மிங் கவனிக்கத் தவறியது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு விசித்திரமான தெரியாத காரணத்திற்காக அவர் கொஞ்சம் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அவள் செல்வதற்கு முன்பு யுன் சுஜியு தன்னை எப்படி பாலியல் வன்கொடுமை செய்தாள் என்று டிபெய்மிங் நினைத்தபோது அவரது முகபாவனை சோகமாக மாறியது. அவர் மீண்டும் கையை உயர்த்தினார். யுன் சுஜியு தனது சொந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் செய்ய முடிவு செய்திருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் பார்வையில் அவளுடைய வெட்கமின்மை விண்மீனின் அளவை எட்டக்கூடும். அதனால் அவள் உயிர் வாழ முடியும். இளவரசர் வசீகரம். நான் இதையெல்லாம் அன்பிலிருந்தும் மட்டுமே செய்தேன். உன் வசீகரத்தை என்னால் உண்மையில் எதிர்க்க முடியவில்லை. அதனால்தான் நான் அந்த எல்லாவற்றையும் செய்தேன். ஏனென்றால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உன் மீதான என் அன்பால் நான் மூழ்கிப் போனேன். இளவரசர் வசீகரம், காதல் ஒரு பாவம் அல்ல. ஆனால் நீ என்னை கொல்ல விரும்பினால் தயவு செய்து மேலே செல்லுங்கள். உன்னால் கொல்லப்பட்டு ஒரு தாழ்ந்த பேயாக மாறுவதில் எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. நான் இறந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இறப்பேன். வா இளவரசர் சார்மிங், என்னை பலமாக அறை. நான் எந்த வருத்தமும் இல்லாமல் இறந்து விடுவேன். யுன் சுஜியு தன் இருண்ட சிறிய முகத்தை உயர்த்தினாள். அவள் அசிங்கமாகத் தோன்றினாலும் அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான வெளிப்பாடு இருந்தது. அவள் கன்னத்தில் ஒரு கண்ணீர் மெதுவாக உருண்டது. யுன் சுஜியுவின் வார்த்தைகளால் அது ஏற்பட்டிருக்கலாம். அல்லது அந்த ஒரு கண்ணீர் துளியால் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் டிபெய்மிங் மெதுவாக தனது கையை தாழ்த்தினார். டிபெய்மிங் தனது புருவங்களை சுருக்கினார். இந்த சிறிய விஷயத்தை அறைந்து கொள்வது மிகவும் வீணானது. அவள் இப்போது சொன்னது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. ஆஹா, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உண்மையில் ஒரு சிறந்த மனிதர், இல்லையா? அவரை நேசிப்பதன் மூலம் அவள் ஒரு குற்றத்தைச் செய்யவில்லை. ஆனால் அவர் அவளை ஒரு மருத்துவ மாத்திரையாக சுத்திகரிக்கவில்லை என்றால் அவரது உடலுக்குள் இருக்கும் குளிர் விஷத்தைப் பற்றி அவர் என்ன செய்ய வேண்டும்? அழகான சூரிய அஸ்தமன பழம் என் உடலுக்குள் இருக்கும் குளிர் விஷத்தை அடக்க பயன்படுத்தப்பட வேண்டும். யுன் சுஜியு டிபெய்மிங்கின் குரலை கேட்டதும் அவளால் உள்ளுக்குள் சபிக்காமல் இருக்க முடியவில்லை. ஐயோ, உலகம் மிகவும் நியாயமற்றது. இது அழகாக மட்டுமல்ல, அழகான பையன். ஆனா அவன் குரலும் காதுகளுக்கு இசையா இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். அதை உனக்காக வாந்தி எடுக்க முடியாது என்றான் யுன் சுஜியு பரிதாபமாக. அதை தீர்க்கறது கஷ்டமான பிரச்சனை இல்ல. நான் உன்னை ஒரு மருந்து மாத்திரையா சுத்திகரிச்சாலும் அது வேலை செய்யும். டிபெய்மிங் அமைதியாகச் சொன்னான். அது உலகத்திலேயே மிகவும் சாதாரணமான விஷயம் போல. சிறிது நேரம் அவனை உள்ளுக்குள் சபித்துவிட்டு பின்னர் வருத்தத்துடன், இளவரசர் சார்மிங், நான் உள் உறுப்புகள் மற்றும் பிற பொருட்களைக் கொண்ட ஒரு கருமையான சரும பெண். நீங்கள் என்னை ஒரு மருத்துவ மாத்திரையாகச் செம்மைப்படுத்தினால் இறுதிப் பொருள் நிச்சயமாக மிகவும் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். அதை விழுங்குவதில் உங்களுக்கு நிச்சயமாக சிரமம் இருக்கும். இல்லையா? என்றாள். எதிர்பார்த்தபடி டிபெய்மிங் முகம் சுளித்து யுன் சுஜியுவை வெறுப்புடன் அளவிட்டார். இதற்கு உதவ எதுவும் இல்லை. நேர்த்தியான சூரிய அஸ்தமன பழம் மிகவும் அரிதானது. இன்னும் மோசமானது.
நான் கொஞ்சம் தண்ணீரில் என் வாயை கழுவ முடியும். அது தாங்க முடியாதது அல்ல. யூன் சுஜியுட்டி பெய்மிங்கை அவள் மனதில் மீண்டும் மீண்டும் கொன்றாள். தாய் நட்சத்திரக்குறி அடடா. ஒரு மருத்துவ மாத்திரையாக சுத்திகரிக்கப்பட நான் இறக்க வேண்டும். நான் என் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய ஒன்றை பற்றி புகார் செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உன்னை தோற்கடிக்க முடியாதது ஒரு அவமானம். இல்லன்னா உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றிருப்பேன். அவள் அவசரமாக நிலைமையைப் பற்றி யோசித்தாள். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இந்த அழகான பையனுக்கு அந்த முட்டாள் பழம் மிகவும் முக்கியமானது போல் தெரிகிறது. இதை நான் முன்பே அறிந்திருந்தால் நான் அதை சாப்பிட்டிருக்க மாட்டேன். அது சுவையாக கூட இல்லை. கேரட் கூட சுவையாக இருக்கும். டீபீமிங் மீண்டும் கையை உயர்த்தினார். கருமையான தோலுடன் கூடிய அந்த சிறிய விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அவரது உடலுக்குள் குளிர் விஷத்தை அடக்குவது மிகவும் முக்கியமானது. யூன் சுஜியு நடைமுறையில் மரணத்தின் நிழல் அவள் மீது இறங்குவதை உணர முடிந்தது. மற்றவர்கள் தன்னை வெட்டுவதற்காக காத்திருக்கும் ஒரு வெட்டும் பலகையில் இருப்பது போன்ற உணர்வை அவள் வெறுத்தாள். அவள் வலிமையாக மாற விரும்பினாள். அவள் வலிமையாக மாற வேண்டியிருந்தது. நிலைமை எவ்வளவு ஆபத்தானதாக இருந்ததோ அவ்வளவுக்கு யுன் சுஜியு அமைதியாக இருக்க முடிந்தது. ஒரு தீர்வை கண்டுபிடிக்க அவள் மனம் துடித்தது. திடீரென்று அவள் தன் ஆள்காட்டி விரலைக் கடித்தாள். அது இரத்தம் வரும் வரை. இளவரசர் வசீகரம். என் இரத்தத்தை குடியுங்கள். என் இரத்தம் நிச்சயமாக உங்கள் உடலுக்குள் இருக்கும் விஷத்தை அடக்கும். மேலும் அது நிச்சயமாக ஒரு மருந்து மாத்திரையை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சூழ்நிலை அதை தேவைப்படுத்தியதால் யுன் சூ அவசரமாக தனது விரலை டீபெய்மிங்கின் வாயில் திணிக்க முடிவு செய்தார். யுன் சுஜியுவின் இரத்தத்தின் சுவை டீபெய்மிங்கிற்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. மேலும் அவர் தன்னை அறியாமலேயே அவள் விரலை உறிஞ்சத் தொடங்கினார். நிழல்களில் மறைந்திருந்த கருப்பு நிற ஆண்கள் அதை பார்த்ததும் திகைத்துப் போனார்கள். உன்னத ஆண்டவரே, உங்கள் கிருமி வெறுப்பு பற்றி என்ன? உன்னத ஆண்டவரே, உங்கள் கண்ணியம் பற்றி என்ன? கருமையான சருமம் கொண்ட பெண்ணை ஒரு அறையால் கொன்று ஒரு மருந்து மாத்திரையாக மாற்ற நீங்கள் திட்டமிடவில்லையா? கருமையான சருமம் கொண்ட பெண்ணை உங்கள் தொடையை கட்டிப்பிடித்து நீண்ட நேரம் அழ அனுமதித்தது ஒரு விஷயம். ஆனால் இப்போது நீங்கள் அவள் விரலை உறிஞ்சுகிறீர்களா? யுன் சுஜியுவின் முகம் மரண வெளிரியது. என்ன ஆச்சு? இந்த அழகான பையன் ஒரு காட்டேரியா? என் இரத்தத்தை இவ்வளவு குடித்த பிறகும் அவன் நிறுத்தத் தயாராக இல்லை. நான் இரத்த இழப்பால் இறக்கப் போகிறேனா? நீண்ட காலத்திற்குப் பிறகு டீபெய்மிங் இறுதியாக திருப்தியான முகபாவத்துடன் யுன் சுஜியுவின் கையை விட்டுவிட்டார். அவளுடைய இரத்தம் எக்ஸ்குவிசைட் சன்செட் பழங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட மருத்துவ மாத்திரைகளை விட இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அவ்வப்போது அவளுடைய இரத்தத்தை குடித்தால் அவரது உடலுக்குள் இருக்கும் குளிர் விஷம் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். டீபெய்மிங் இப்போது யுன் சுஜியுவை நம்ப முடியாத அளவிற்கு விரும்பினார். அவர் எல்லா வழிகளையும் முறைகளையும் முயற்சித்தார். ஆனால் அவர் தனது உடலுக்குள் இருக்கும் அனைத்து குளிர் விஷத்தையும் ஒருபோதும் அகற்ற முடியவில்லை. கிங்ஸ்வான் கண்டத்திற்கான இந்த பயணத்தில் அவர் தீர்வை கண்டுபிடிப்பார் என்று அவருக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. கருமையான சருமம் கொண்ட விஷயம். நீங்கள் ஒரு நல்ல யோசனையுடன் வந்திருக்கிறீர்கள். வெகுமதியாக உங்களுக்கு என்ன வேண்டும்? அட்குறி நோபல்பன் அட்குறி டீபெய்மிங் ஒரு லேசான புன்னகையுடன் மின்னுவதை யுன் சுஜியு பார்த்தார். அவள் உடனடியாக விழிப்புடன் இருந்தாள். வெளிப்படையான காரணமின்றி ஒருவர் கருணை காட்டத் தொடங்கியபோது அவர் ஏதோ ஒரு தீய செயலைச் செய்ய வேண்டியிருந்தது. இந்த அழகான பையன் திடீரென்று ஏன் இவ்வளவு நல்லவனாக மாறினான்? பிரின்ஸ் சார்மிங். நான் இதைச் செய்ய வேண்டும்.
எனக்கு எந்த வெகுமதியும் வேண்டாம். யூன் சுஜியில் தன் மூச்சை பிடித்து கொண்டாள், அதனால் அவளுடைய இருண்ட முகத்தில் ஒரு சிவப்பு நிறம் தெரியும். யூன் சுஜியுவின் முகத்தில் இருந்த கவர்ச்சியான வெளிப்பாட்டை டிபீமிங் பார்த்ததும் அவன் தன்னை பற்றி கொஞ்சம் மகிழ்ச்சியடைந்தான். அந்த கருமையான தோல் கொண்ட விஷயம் அவனுக்கு பொய் சொல்லவில்லை என்று தோன்றியது. அவள் உண்மையிலேயே அவனை காதலித்தாள். இவ்வளவு கருமையான தோல் கொண்ட ஒரு உயிரினத்தை அவன் காதலிப்பது சாத்தியமில்லை என்றாலும் அவளுடைய ஆண்மையின் நல்ல ரசனை காரணமாக அவளுக்கு உதவ முடிவு செய்தான். இங்கே வா. டிபீமிங் யுன் சுஜியுவை பார்த்தான். யுன் சுஜியு என்ன செய்வான் என்று சந்தேகப்பட்டாலும் அவள் அன்பாக புன்னகைத்து ஒரு முட்டாள்தனமான விசுவாசமான நாயைப் போல டிபீமிங்கிடம் சென்றாள். அவருக்கு சேவை செய்ய உத்தரவுகளுக்காக காத்திருந்தபோது அதன் உரிமையாளரை நோக்கி அதன் வாலை ஆட்டினாள். பிரின்ஸ் சார்மிங், உனக்கு ஏதாவது தேவையா? டிபீமிங் யுன் சுஜியுவின் மார்பில் அறைந்தாள். அவள் மயங்கி விழுந்தாள். அவள் சுயநினைவை இழந்ததும் அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது, அம்மா. அழகான பையன். நாம் நித்திய எதிரிகள். நான் இறந்து பேயாக மாறினாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன். அந்த கருமையான சருமப் பெண்ணின் விரலை அவன் உறிஞ்சிக் கொண்டிருந்தான். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் அவள் அழுக்காக இருப்பதைக் கண்டு அவன் வெறுப்படைய ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு டிபீமிங் தன் புருவங்களைச் சுருக்கினான். அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமடைந்தது போல் தோன்றியது. ஆன் ஃபெங், இங்கேயே இருந்து இந்த கருமையான சருமப் பொருளை ரகசியமாக பாதுகாக்கவும். அவளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாதவரை நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. டிபீமிங் வெறுமனே கைக்குட்டையை தரையில் எறிந்துவிட்டு கருப்பு நிறத்தில் இருந்த மற்ற ஆண்களுடன் உடனடியாக மறைந்துவிட்டான். ஒரு ஃபெங் திகைத்துப் போய் அந்த இடத்தில் தனியாக விடப்பட்டான். உச்ச ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த கருமையான சருமப் பெண்ணை பாதுகாக்க நான் எங்கும் இல்லாத இடத்தில் இருக்கும் கிங்ஸ்வான் கண்டத்தில் தங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? என் திறமையை ஒரு சிறிய வேலையில் வீணாக்குகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இந்த கருமையான சருமப் பெண்ணால் என்ன பயன்? பூமியில் ஏன் அவளை பாதுகாக்க விரும்புகிறீர்கள்? நீ அவளை பாதுகாக்க விரும்புவதால் அவள் மயக்கமடையும் அளவுக்கு ஏன் அவளை இவ்வளவு பலமாக அடித்தாய்? மேலும் அவளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாதவரை நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அப்படிச் சொன்னதற்கு நீ என்ன சொன்னாய்? அப்போதுதான் ஒரு பெண் முற்றத்திற்குள் ஓடினாள். ஆன் ஃபெங் உடனடியாக மறைந்தாள். இளம் எஜமானி, இளம் எஜமானி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? யூன் சுஜியில் தரையில் கிடப்பதைக் கண்டதும் இளம் பணிப்பெண் என்ற பெண் விரைவாக கூப்பிட்டாள். யூன் சுஜியு மயக்கத்தில் கண்களைத் திறந்தாள். நான் இன்னும் இறக்கவில்லையா? அந்த அழகான பையன் என்னை கொல்லவில்லையா? யூன் சுஜியு இளம் பணிப்பெண்ணை அளவுகோலாக கணக்கிட்டாள். அவளுடைய அசல் ஆளுமை அவள் வீட்டில் இருந்த அனைத்து பணிப்பெண்களையும் விரட்டியடித்தது. அதனால் அவள் பாய் மோயுவை ரகசியமாகச் சந்திக்க முடிந்தது. ஒரு கீழ்ப்படிதலுள்ள பணிப்பெண் சுன் யூவை மட்டுமே அவள் தங்க அனுமதித்தாள். ஒரு பயமுறுத்தும் பூனையாகவும் இருந்தாள். அவளுடைய அசல் ஆளுமை பணிப்பெண்ணை தங்க அனுமதித்ததற்கு மற்றொரு காரணம் அவளுடைய யூ பாய் மோயுவின் பெயரில் உள்ள யூ போலவே ஒலித்தது. உண்மையிலேயே அந்த பெண் பாய் மோயுவின் மீது வெறி கொண்டாள். சுன் யூ முன்பு பாய்லர் அறையிலிருந்து சிறிது சூடான நீரை எடுத்துக் கொண்டிருந்தாள். முற்றத்திற்கு திரும்பிய பிறகு யுன் சுஜியு தரையில் இறந்த மீனைப் போல கிடப்பதைக் கண்டதும் அவள் உடனடியாக பீதியடைந்தாள். நான் நன்றாக இருக்கிறேன். இப்போது ஏதாவது கேட்டாயா? யுன் சுஜியு சுற்றி பார்த்தாள். அவளுடைய கதவு உடைந்திருந்தது. அவர்கள் இப்போது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும்.
அதனால் ஏன் யாரும் விஷயங்களைச் சரிபார்க்க வரவில்லை? இல்லை. ஆ, இளம் எஜமானி, கதவு ஏன் உடைக்கப்பட்டது? அப்போதுதான் சுன் யூ கதவு துண்டு துண்டாக வெட்டப்பட்டதை உணர்ந்தான். யூன் சுஜியு உடனடியாக அந்த அழகான பையன் முன்பு உருவாக்கிய ஒலிகளை தனிமைப்படுத்த ஏதோ தெய்வீக கலையை பயன்படுத்தியிருக்கலாம் என்று நினைத்தான். கடவுளே, இந்த அழகான பையன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவன் புரிந்து கொள்ள முடியாதவன். அவன் யார்? இது ஒரு பழைய கதவு. பல வருட தேய்மானம் மற்றும் பழுது காரணமாக அது உடைந்திருக்கலாம். ஒரு புதிய கதவை நிறுவ யாரையாவது கேளுங்கள், யுன் சுஜியு அலட்சியமாகச் சொன்னாள். சுன் யூ மீனைப் போல வாயை அடைத்தாள். பழுது பார்ப்பதால் ஒரு கதவு உடைந்து போகாது, இல்லையா? ஆனால் அவள் எப்போதும் யுன் சுஜியுவின் அசல் ஆளுமையை பார்த்து மிகவும் பயந்திருந்தாள், அதனால் அவள் கருத்து சொல்ல துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக, யுன் சுஜியுவின் அசல் ஆளுமை பெரும்பாலும் அவள் மோசமான மனநிலையில் இருக்கும்போது சுன் யூ மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தியது. இளம் எஜமானி, நீங்கள் அணிந்திருக்கும் ஆடைகளுக்கு என்ன காரணம்? சுன் யூ தரையில் இருந்த ஆடைகளையும் பின்னர் யுன் சுஜியு அணிந்திருந்த ஸ்னோ சில்க் புரோகேட் சட்டையையும் சந்தேகத்துடன் பார்த்தாள். யுன் சுஜியு ஏதோ சொல்லவிருந்தபோது அவள் காலடி சத்தம் கேட்டது. ஐயோ, யாரோ இங்கே இருக்கிறார்கள். யுன் சுஜியு தரையில் இருந்த அழுக்கு துணிகளை மெதுவாக பிடித்து அணிந்தாள். ஹூ, இந்த கைக்குட்டை எங்கிருந்து வந்தது? அட்குறி நோபல்பன் அட்குறி யுன் சுஜியு கைக்குட்டையை எடுத்தாள். திடீரென்று டீபீமிங் தனது மணிக்கட்டில் அதை தேய்த்தபோது உணர்ந்த எரியும் வலியை நினைவு கூர்ந்தாள். அவள் கண்கள் ஆபத்தான முறையில் மின்ன, அவள் இதயத்தில் டீபீமிங்கை மீண்டும் மீண்டும், அநேகமாக நூற்றுக்கணக்கான முறை சபித்தாள். இந்த அழகான பையன் ஒரு பெரிய கெட்டிக்காரன். அவன் என் விரலைச் சுற்றி வாயைச் சுற்றி என் இரத்தத்தை உறிஞ்சுவதில் முற்றிலும் நன்றாக இருந்தான். மேலும் அவனுக்கு ஒரு கிருமிநாசினி போல நடிக்கும் பித்தப்பைகள் உள்ளனவா? இருப்பினும் அந்த அழகான பையன் ஏன் அவள் மணிக்கட்டை பிடித்தான்? அவள் இறந்துவிட்டாளா என்று அவன் சோதித்தானா? கைக்குட்டையின் ஒரு மூலையில் ஒரு விசித்திரமான தோற்றமுடைய மீன் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருப்பதை யுன் சுஜியு கவனித்தாள். அவள் கண்கள் இருண்டு, அவள் கைக்குட்டையை அகற்றினாள். அது அந்த அழகான பையனின் குற்றத்திற்கு சான்றாகும். ஒரு நாள் அவள் வலிமைமிக்கவளாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் ஆனபோது, அவள் நிச்சயமாக அந்த அழகான பையனை 1000 முறை சித்திரவதை செய்வாள். அவன் மண்டியிட்டு அவளுக்கு கீழ்ப்படிவதை அவள் உறுதி செய்வாள். மம். யுன் சுஜியுவின் கற்பனை காட்டுத்தனமாக ஓட்டியபோது, யாரோ ஒருவர் கதவுக்கு வெளியே மரியாதையுடன் பேசினார். 9வது இளம் எஜமானி, வீட்டுத் தலைவர் உங்களை தனது படிப்புக்குச் செல்லச் சொன்னார். உடை மாற்றிக்கொள்ளுங்கள். யுன் சுஜியு லேசாக குனிந்து பணிவுடன் சொன்னான். பட்லர் ஜி மிகவும் அதிர்ச்சியடைந்து கிட்டத்தட்ட தடுமாறி விழுந்தான். 9வது இளம் எஜமானிக்கு பேய் பிடித்திருக்கிறதா? அவள் ஏன் திடீரென்று இவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாள்? உடனே அவன் இதயம் கனத்தது. ஓ, இல்லை, அவள் குற்ற உணர்ச்சியால் இப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரை ஏற்கனவே அவளால் போய்விட்டதா? பட்லர் ஜி ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தபோது, யுன் சுஜியு சில முறை தொண்டையைச் செருமிக்கொண்டு, மம், பட்லர் ஜி, என் அறை கதவு பழுது காரணமாக உடைந்துவிட்டது. தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்து புதிய ஒன்றை நிறுவ ஏற்பாடு செய்யவா? நிச்சயமாக. 9வது இளம் எஜமானி, சமீபத்தில் நிறைய மழை பெய்து வருகிறது. எனவே ஈரப்பதம் காரணமாக அது தேய்ந்து போயிருக்கலாம். அதை சரிசெய்ய யாரையாவது கேட்பேன். ஆ, அதை சரிசெய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பட்லர் ஜி,
நீங்களே பாருங்கள். முற்றத்தின் நுழைவாயிலிலிருந்து பட்லர் ஜியை உள்ளே வருமாறு யூன் சுஜியு சைகை காட்டினார். பட்லர் ஜி தனது மனதில் மிகுந்த சந்தேகத்துடன் முற்றத்திற்குள் நுழைந்தார். அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். அவர் முன் இருந்த காட்சியைக் கண்டதும் அவரது கண் இமைகள் அவரது கண் குழிகளிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே வந்தன. அட்குறி அட்குறி நோபல்பன் அட்குறி அட்குறி, அன்புள்ளவரே. இதற்கு முன்பு கதவு முற்றிலும் நன்றாக இருந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அது எப்படி துண்டு துண்டாக உடைந்தது? யாராவது எனக்கு ஒரு பதிலைக் கொடுக்க போதுமான கருணை காட்ட முடியுமா? கடவுளின் பொருட்டு. கதவு ஹெம்லாக் மரத்தால் ஆனது. ஹெம்லாக் மரம் இரும்பு ஆயுதங்களைப் போல உறுதியானது. இந்த கதவை துண்டு துண்டாக குறைக்கும் அளவுக்கு யார் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க முடியும்? 9வது இளம் எஜமானி. என்ன? பூமியில் என்ன நடந்தது? நான் திரும்பி வந்தபோது ஏற்கனவே இப்படித்தான் இருந்தது. என்ன நடந்தது என்றும் எனக்கு தெரியவில்லை. பல வருடங்களாக பழுதுபார்க்கப்பட்டதால் இருக்கலாம். அப்படி நினைக்கலையா? சுன் யூ. யூன் சுஜியு நேரான முகத்துடன் பொய் சொன்னாள். கதவை யார் உடைத்தார்கள் என்று அந்த அப்பாவி பெண்ணுக்கும் தெரியாததால் சுன் யூ ஆழ்மனதில் தலையசைத்தாள். பட்லர் ஜி உடைந்த மரத் துண்டுகளில் ஒரு கைப்பிடியை பிடித்துக்கொண்டு ஒரு வெறி நாய் துரத்துவது போல் மின்னல் வேகத்தில் ஓடினாள். யூன் சுஜியு உதடுகளைக் கவ்வி மெதுவாக முணுமுணுத்தாள். அவன் ஏன் இன்னும் இந்த வயதில் இவ்வளவு எளிதாக வேலை செய்து கொண்டிருக்கிறான்? நம்ம சுன் யூ கூட அவனை விட நேர்மையானவர்தான். சுன் யூவின் சிறிய முகத்தில் ஒரு வெட்கம் தெரிந்தது. இளம் எஜமானி வித்தியாசமாகத் தெரிந்தாள். ஆனால் அவளுடைய இளம் எஜமானி இப்போது நடந்து கொள்வது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த ஜோடி படுக்கையறைக்குள் நுழைந்தது. யூன் சுஜியு தனது அழுக்கு ஆடைகளை கழற்றி புதிய உடையில் மாற எண்ணினாள். அவள் அலமாரியை திறந்தவுடன் அவள் குழப்பமடைவதைத் தவிர்க்க முடியவில்லை. சரி, அதை பார்ப்பாயா? அலமாரியில் கருப்பு ஆடைகள் மட்டுமே உள்ளன. சூன் யூ இப்போது வெள்ளி மற்றும் வெள்ளை அங்கி அணிந்திருப்பதை பார்த்தபோது ஒரு பேயை பார்த்தது போல் அவளை பார்த்ததில் ஆச்சரியமில்லை. யூன் சுஜியு அவளுடைய அசல் ஆளுமையின் நினைவுகளைத் தோண்டி இதற்கு பின்னால் உள்ள காரணத்தைக் கண்டுபிடித்தார். வாய்மோயு கருப்பு நிறத்தில்தான் சிறந்தவள் என்று அவளிடம் சொன்னதுதான் அது. என்ன ஆச்சு? நீ ஏற்கனவே கருப்பாக இருக்கிறாய், ஆனாலும் நீ இன்னும் கருப்பு நிறத்தில் இருக்கிறாயா? நீ ஒரு கருப்பு கரி பந்து போல இருப்பாய். அந்த அசிங்கம் உன்னை வெளிப்படையாக கேலி செய்து கொண்டிருந்தாள். நீ உண்மையில் அவனை நம்பினாயா? முட்டாள். யூன் சுஜியு நீண்ட நேரம் தேடிய பிறகு அவள் ஒரு முத்து வெள்ளை அங்கியைக் கண்டுபிடித்தாள். அதுதான் யுன் குடும்பத்தின் சீடர்களுக்கான சீருடை. அவளுடைய அசல் ஆளுமைக்கு அந்த அங்கி மீது மிகுந்த வெறுப்பு இருந்தது. அதனால்தான் அது அலமாரியின் மூலையில் வீசப்பட்டது. அடக்கமற்றவள். அவளுக்கு எது நல்லது என்று தெரியாத முட்டாள். யூன் சுஜியு முத்து வெள்ளை அங்கியை அணிந்து கொண்டு சபித்தாள். யூன் சுஜியு வெண்கல கண்ணாடியில் தன் பிரதிபலிப்பை பார்த்தாள். அவள் தன் கருமையான நிறத்தையும் முகத்தையும் நன்றாகப் பார்த்தபோது அவளுடைய முகபாவனைகள் மிகவும் அழகாக இருப்பதைக் கவனித்தாள். யூன் சுஜியு அந்த காட்சியில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். நாளின் இறுதியில் அவள் மிகவும் அசிங்கமாகத் தெரியவில்லை. சுன் யூ அவள் அருகில் நின்றாள். இளம் பணிப்பெண் தன் இளம் எஜமானி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பது விசித்திரமாகக் கண்டாலும் அதைப் பற்றி அவள் கருத்து தெரிவிக்க துணியவில்லை. அவள் கீழ்ப்படிதலுடன் பக்கத்தில் நின்றாள். சுன் யூ, போய் எனக்கு ஒரு கயிற்றைக் கண்டுபிடி. யூன் சுஜியுவின் கண்களில் ஒரு தந்திரமான மின்னல் மின்னியது.